வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வீட்லேயே இருந்து நம்மளோட ஃபேஸை வந்து எப்படி நல்லா க்ளோயிங்காக ப்ரைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என் ஃபேஸெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை மெயின்டைன் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஃபேஸுக்கு வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை. எந்த க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே விட்டாச்சு. இப்போ என்னோடய மூஞ்சை பார்க்குறதுக்கு எனக்கே பிடிக்கல. ரொம்ப கருப்பாக இங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப கருப்பாக திட்டு திட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போலேருந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த நேச்சுரலாக ஹோம் ரெமெடி மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். நைட் க்ரீம் வந்து நான் இன்னும் எதுவும் சூஸ் பண்ணலை. அப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்கள்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி வீட்டிலையே அழகாக க்ளோ ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுதான் நானும் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு 1/2 தக்காளி, இது கூட கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹனி. இது வந்து ஒரிஜினல் ஹனி. இந்த தேனை என்ன சொல்லுவாங்கன்னா மலைத்தேன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் தம்பிக்காக தேன் எடுக்கிறவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் தம்பி கொடுக்கறதுக்காக. சரி, அது நம்ம கொஞ்சம் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலான்னு இதில் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதை வச்சு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. பயங்கரமாக வெளியில் காற்று, வெயில் கூட சேர்ந்து காற்றும் அடிக்குது. நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இடத்துல பிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டு தேய்க்காதீங்க. அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பிம்பிள் இருந்தால் அந்த இடத்த நீங்கள் விட்டுருங்க. என் மூஞ்சில் பிம்பிள் எதுவும் இல்லை. ஆனால் என்னமோ கருப்பு புள்ளி மாதிரி நிறைய இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். முகமே ரொம்ப டல்லாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா தேய்ச்சிக்கலாம். நெத்தியை மறந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹனியை கொஞ்சம் லிப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நார்மல் வாட்டரில் வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போவே கொஞ்சம் முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை வந்து நம்ம ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுங்கள். என்கிட்ட ப்ரஷ் இல்லை, அதனால் நான் கையில் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். போட்டு காஞ்சி நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இது என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, கடலை மாவு 2யும் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம்.
ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 15 நிமிஷம் காயட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம குட்டி பையனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். நான் போய் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய்ன்னு சொல்லு. போதும். அவ்வளோதான். நம்ம இந்த பேக் போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபேஸே வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி, தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது, மெதுன்னு இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். நம்ம வந்து தண்ணி வந்து நான் சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஆவி பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி தொடும்போது ரொம்ப சொரன்னு நல்லாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து தொடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஷியலை முடிச்சிக்கலாம். தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணி ஹீட் ஆனாலும் ஸ்டீமிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஹீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபேஸில் படுற மாதிரி காட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஸ்டீமிங் பண்ணிக்கிட்டோம்னா போதும். நம்மளோட ஃபேஸ்லலாம் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஐஸ் கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஒரு டவலில் போட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஊற்றி எடுங்க. ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஐஸ் கட்டி எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்குது, அதனால நான் ஐஸ் கட்டி யூஸ் பண்ணலை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸுக்கு வந்து ஒரு க்ரீம் போட்டு விட்டுருவேன், ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி போட்டு. அவ்வளோதான். நம்ம வந்து நம்மளோட ஃபேஷியலை ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வீட்லேயே ₹1 கூட செலவில்லாமல் நம்மளோட ஃபேஸை நம்ம க்ளோவாக மாற்றி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல் தான் நான் ஹிமாலயாவோட ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.